தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். மீமாம்சை கர்ம மார்க்கம், மீமாம்சை கொள்கைகள், பகுதி 2. அதை போலத்தான் சந்தியாவந்தனமும். சந்தியாவந்தனம் பண்ண மாட்டேன் என்பது வாங்கின கடனை திருப்பி தர முடியாது என்கிறதைப் போல. தமிழில் சந்தியாவந்தனத்தை காலை கடன், மாலை கடன் என்றே சொல்வார்கள். அந்த பெயர்கள் மிகவும் அழகாய் இருக்கின்றன. கடன் வாங்கின திருஷ்டாந்தம் சொன்னால் போதாது. யார் எங்கே கடன் வாங்கினார்கள், சந்தியாவந்தனம் யாரிடம் கடன் வாங்கப்பட்டது என்று சிலர் கேட்கலாம். வேதத்தில் தைத்திரிய சம்ஹிதை 6.3 பிராமணன் பிறக்கும் பொழுதே 3 கடனோடு பிறந்திருக்கிறான். ரிஷி ரிணம், தேவ ரிணம், பிதுர் ரிணம் என்று 3 கடன்கள் உண்டு என்று சொல்லியிருக்கிறது. வேதம் ஓதுவதால் ரிஷி கடனும், யாகமும் பூஜையும் சந்தியாவந்தனாதி உபாசனைகளும் பண்ணுவதால் தேவர் கடனும், தர்ப்பணம் ஸ்ரார்த்தம் இவற்றால் பிதிர்கடனும் தீர்கின்றன என்கிறது. கடன் வாங்கினது நமக்கு தெரியாது. தெரியாததை வேதம் சொல்லி இருக்கிறது. அதை கொண்டு நாம் யுக்தி பண்ணி பார்க்க வேண்டும். நம்பிக்கையுள்ளவர்களுக்கு அதை அனுசரித்த யுக்தி தோன்றும். இல்லாதவர்களுக்கு விபரீத யுக்தி தோன்றும். 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஒருவன் மேஜிஸ்ட்ரேட் உத்தியோகம் பார்க்கிறான், மற்றவன் வைதிகன். முதல்வனுக்கு கச்சேரிக்கு, கோர்ட்டுக்கு போகிற கடன் ஏற்பட்டிருக்கிறது. அவன் கச்சேரிக்கு போகாமல் இரண்டாமவன் போகவில்லையே, நான் மட்டும் எதற்காக போக வேண்டும் என்றால், நீதான் மனு போட்டாய், வேலை செய்யும்படி உத்தரவு போட்டோம், நீ வருவதாக ஒப்புக்கொண்டாய், ஆகையால் நீதான் வரவேண்டும் என்று அதிகாரிகள் சொல்வார்கள். அதை போல நல்ல கதி வரவேண்டும் என்று நாம் முன் ஜென்மத்தில் செய்த சத்காரியம் என்பதான மனு போட்டிருக்கிறோம். அதற்கேற்றபடி கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று உத்தரவாய் இந்த நிகழ் ஜென்மா லபித்திருக்கிறது. உத்தரவு பண்ணியவர் ஒருவர் கண்ணுக்கு தெரியாமலே சர்வ சாட்சியாக இருக்கிறார். இது வேதாந்தியின் மதம். எந்த வேலைக்காக மனு போட்டோமோ அதுவே நமக்கு பலனை தருகிறது என்பது மீமாம்சகர்கள் மதம். கர்ம பலன் தானே நடக்கும், ஆட்டோமேட்டிக் என்பது இவர்களுடைய மதம். ஆகக்கூடி 2 அபிப்பிராயங்களின்படியும் கர்மாவுக்கேற்ற ஜன்மம் நமக்கு வந்திருக்கிறது. இதற்கேற்ற கர்மாக்களை நாம் செய்ய வேண்டும். செய்யாவிட்டால் உபதிரவம் உண்டாகும். எங்கெங்கே பிறந்தோமோ அதற்கேற்ப கர்மாக்களை செய்ய வேண்டும். லோகத்தில் ஆச்சார அனுஷ்டானங்கள் முறையாக இருக்க வேண்டும். வேதார்த்தங்களை தான் தெரிந்து கொண்டு மற்றவர்கள் துக்கப்பட்டால் சாந்தப்படுத்தி கொண்டு அவர்களுடைய தொழில்களை போதித்து கொண்டு இருக்க வேண்டியது பிராமணன் கடமை. இம்மாதிரியே ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்பட்ட கர்மாக்களை செய்ய வேண்டும். வாணியன் எண்ணெய் ஆட்டி தர வேண்டும். சக்கிலியன் செருப்பு தைத்து தர வேண்டும். பிராமணன் கண்டவற்றை தின்னாமல் தேகம், மனஸ், ஆத்மா என்பவைகளில் பரிசுத்தனாக இருந்து கொண்டு பரமாத்ம தியானம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். மற்றவர்களையும் தியானம் பண்ணி கொண்டு இருக்கும்படி சொல்ல வேண்டும். அதற்குத்தான் அவரவருக்கும் மானியம் ஏற்பட்டிருந்தது. பழைய காலத்தில் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் அவனுடைய தொழிலை செய்வதற்காக மானியம் கொடுத்திருந்தார்கள். அந்த தொழிலை நிறுத்திவிட்டால் லௌகிகத்திலும் உபதிரவம் உண்டாகும். அவனுடைய மானியத்தை பிடுங்கி மற்றொருவனுக்கு கொடுத்து விடுவார்கள். இந்த காலத்தில் அந்த நிலத்துக்கு வரி போட்டு விடுவார்கள். ஆகவே சாஸ்திரப்படி அவரவருக்கான கர்மாக்களை பண்ணாதவர்களுக்கு பாபம் உண்டாவதோடு லௌகிக சௌகரியங்களும் இல்லாமற் போய்விடும். அந்த கர்மாவை செய்வதனால்தான் மரியாதை உண்டாயிற்று. எதற்காக எப்படி நம்முடைய ஜென்மம் ஏற்பட்டதோ அதை அப்படியே பண்ணாமல் இருப்பதனால்தான் இப்போது நம்முடைய தேசத்தில் இந்த மாதிரி கஷ்டமான நிலைமை ஏற்பட்டுவிட்டது. அந்த தொழிலை செய்து கொண்டு வந்தால் அதனால் மற்றவர்களுக்கும் லௌகிக சௌகரியங்கள் ஏற்படும். அந்த நிலை மாறிவிட்டதனால்தான் இப்பொழுது தரித்திர நிலை வந்துவிட்டது. அகரணே பிரத்யவாய ஜனகமாகிய நித்திய கர்மாக்கள் சந்தியாவந்தனம் முதலியவை.
நித்திய கர்மாவை பண்ணாவிட்டால் பாபம் உண்டாகிறது, பண்ணினால் பாபம் இல்லாமையாகிய ஒரு லாபம் உண்டாகிறது, அதற்கு மேல் க்ஷேமம் உண்டாகிறது. கடனை தவணை பிரகாரம் கொடுத்தால் கடன் போய்விடுவதாகிய ஒரு லாபமும், அதற்கு மேல் நாணயமானவன் என்ற நல்ல பெயரும் உண்டாகும். அந்த நாணயத்தால் வியாபார விருத்தி ஏற்படுகிறது. அதுபோல நித்திய கர்மாவினால் பாபம் இல்லாமற் போவது ஒன்று, ஸ்ரேயஸ் உண்டாவது இரண்டு. ஆக இரண்டு லாபங்கள் உண்டாகின்றன. அகரணே பிரத்யவாய ஜனகம், கரணே அபியுதயம் என்னும் இந்த இரண்டும் நமக்கும் வேதாந்திகளுக்கும் உண்டு. நாமும் இவைகளை ஒத்துக்கொள்கிறோம். இந்த மாதிரி உள்ள கர்மாக்களை எப்பொழுதும் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். அக்னிஹோத்ராதி ஸ்ரௌத கர்மாக்களையும் ஔபாசனம் முதலான ஸ்மார்த்த கர்மாக்களையும் தவறாமல் செய்து வர வேண்டும். ஜீவனோடு இருக்கிற வரையில் அக்னிஹோத்திரம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதை செய்ய வேண்டும், அப்படி செய்து கொண்டிருப்பதே போதும் என்பது மீமாம்சகர் மதம். ஆனால் சந்நியாசாசிரமத்தில் அக்னிஹோத்திரம் முதலான கர்மாக்கள் இல்லை. இப்படி கர்மாக்களை விட்டால் அது பெரிய தோஷம் என்பார்கள். புத்தி பூர்வமாக கர்மாக்களை விட்டுவிட்டு சந்நியாசம் வாங்கிக் கொள்வது அவர்களுக்கு கிறிஸ்துவனாகவோ துருக்கனாகவோ ஆவதை போன்றது. உபனிஷத் கர்மாவை செய்து கொண்டு 100 வருஷம் இருக்க வேண்டும் என்கிறது. ஈஷாவாஸ்யோபனிஷத் 2வது மந்திரம். தைத்திரிய பிராமணம் அக்னிஹோத்திர நெருப்பை அணைத்தால் வீரஹத்தி தோஷம் வருகிறது என்று சொல்கிறது. கெட்ட கர்மாவை செய்தால் பாபம் என்பது போல நித்திய கர்மாவை விட்டாலும் பாபம். சந்நியாசி என்பவன் கர்ம பிரஷ்டன், ஆகையால் அவனை பார்த்தாலும் பாபம், பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும் என்பது மீமாம்சகர்கள் மதம். பாபியை பார்த்தாலும் பேசினாலும் தொட்டாலும் அவனோடு சேர்ந்து பங்கி போஜனம் பண்ணினாலும் நமக்கு பாபம் ஒட்டி கொள்ளும். அதுபோல சந்நியாசியை பார்க்கவும் கூடாது என்பது மண்டன மிஸ்ரர் முதலானவர்களின் அபிப்பிராயம். வேதத்தில் தானே ஞான காண்டத்தில் சந்நியாசம், பிரம்மம், மோக்ஷம், ஞானம் என்பவைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவைகளை சொல்லுவதும் வேதம்தானே. அப்படி இருக்க நீங்கள் அவைகளை வைகிறீர்களே என்று கேட்டால் அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம்.